சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. தமிழகத்துடைய அடுத்த முதல்வர் யார், திடீர் வெளியான மிகப்பெரிய ஒரு சர்வே முடிவுகளை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலானது முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வருகின்ற திங்கட்கிழமை அன்று, அதாவது இன்றைக்கி ஒரு நாள் முடிஞ்சுன்னா நாளைக்கு காலையை பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்பட உள்ளது. வாக்கு எண்ணிக்கையில் யார் வெற்றி பெற போகிறாங்க, தமிழகத்துடைய அடுத்த முதல்வராக யார் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பானது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இந்த 4 முனை போட்டி என்பது பார்த்தீங்கன்னா இருப்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும். அதாவது அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒருபுறமும், திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி மறுபுறமும், நான் தமிழர் கட்சியும் தாவேகா அப்படின்னு சொல்லிட்டு 4 கட்சிகள் இருக்குது. இந்த 4 கட்சிகளில் எந்த கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கப்பட்ட சர்வேல அதாவது பெரும்பான்மையான தொகுதிகளை அதிமுக கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த எக்ஸிட் போலில் அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கக்கூடிய எக்ஸிட் போல் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஒரு நிறுவனம், அதாவது ஆக்சிஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா 120 தொகுதியை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் வந்துட்டு இருக்கு. ஆனால் பெரும்பான்மையான கருத்து கணிப்பில் அதிமுக முன்னிலை வகுத்துட்டு வருவதாகவும், கிட்டத்தட்ட 40 விழுக்காடுகள் வாக்குகளை அதிமுக பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும், கிட்டத்தட்ட அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 110 to 140 தொகுதிகளை வரை கைப்பற்றலாம் அப்படின்ற தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இரண்டாவதாக திமுக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் 38 விழுக்காடுகள் வாக்குகளை வாங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், திமுகவை பொறுத்த வரைக்கும் 105 to 115 தொகுதிகளை வரை கைப்பற்றலாம் அப்படின்ற தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. மூன்றாவதாக தாவேகா வரலாம். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் 18 to 24 விழுக்காடுகள் வாக்குகளை வாங்கலாம். 30 தொகுதிகள் வரை தாவேகா கட்சி கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் 2026 தேர்தலில் யார் வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கு வாக்களிச்சிருக்கீங்க, அதாவது இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் உங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யார் வரணும், அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுக திமுக இந்த 2 கட்சிகள் வருமா, இல்லை மாற்று கட்சிகள் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு மாற்றம் தேவை, தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றம் இந்த தேர்தலில் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.